இது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தந்தை பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்ததால் கடலூர், சேலம், திண்டுக்கல், மதுரை, தென்காசி, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காவல் நிலையங்களில் தமிழகம் முழுவதும் 60 எஃப்ஐஆர்கள் சீமான் மீது பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அவர் கடந்த 2 நாட்களாக பெரியார் குறித்து தெரிவித்த பல்வேறு கருத்துக்கள் தொடர்பாக திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் மற்றும் திமுக உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் சீமான் மீது பல காவல் நிலையங்களில் தமிழகம் முழுவதும் புகார்களை அளித்திருந்தார்கள். அந்த புகார்களின் உள்ள அந்த முகாந்திரங்கள் குறித்து ஆய்வு செய்து தற்போது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் கடலூர், சேலம், திண்டுக்கல், மதுரை, தென்காசி மற்றும் நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் உள்ள காவல் நிலையங்களில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாகவும், சர்ச்சைக்குரிய வகையில் அவர் பேசியதாகவும், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் மற்றும் வன்முறையை தூண்டும் வகையிலும் அவருடைய பேச்சு இருந்தது என்று கூறி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது திராவிடர் கழகத்தின் சார்பாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பாகவும் நேற்று அவரது இல்லம் மற்றும் பாண்டிச்சேரியில் அவர் கலந்து கொள்ள இருந்த நிகழ்ச்சி ஆகிய இடங்களிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. அந்த பகுதியிலும் அவர்கள் அளித்த புகார்களின் அடிப்படையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதுவரை 60 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல் நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகம் முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் தொடர்ந்து சீமான் மீது பல்வேறு புகார்கள் அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் தந்தை பெரியார் மீது அவதூறாகவும் மற்றும் சர்ச்சைக்குரிய வகையிலும் அவர் பேசியது குறித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்குகள் புகார்கள் அளிக்கப்பட்டன. இந்த புகார்களின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் காவல்துறையினர் இந்த சீமான் மீதான இந்த வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இதுவரை 60 எஃப்ஐஆர்கள் சீமான் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் மற்றும் திமுக உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இந்த சீமான் மீது இந்த புகார்களை தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் அளித்திருப்பதை ஒட்டி இந்த எஃப்ஐஆர் பதிவுகள் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.